பாருங்க, இந்தாங்க. அட பாவி! மொத்த நகையும் போட்டுக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த நகைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்ல வந்து சொல்றீங்க. அதை இந்த கோர்ட் நம்பணும். எங்களை என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? ஐயா ஐயா, ஜட்ஜ் ஐயா, இல்லைங்க ஐயா. ஐயோ, நான் இந்த நகையெல்லாம் கொள்ளை எடுக்கலையா. ஷட் அப். ஏன் தம்பி? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், இந்த கேஸை முடிக்கிறதுக்கு நீங்க சரியான எவிடன்ஸ் கொடுத்திருக்கீங்க. அதுக்காக இந்த கோர்ட் உங்களை பாராட்டுகிறது. மிக்க நன்றி. நானும் நன்றி சொல்லிக்கிறேயா. அட பாவி, பாவி பயலே, ஃப்ராட் பயலே, இப்படி மாட்டி விடுறதுக்கு தான் என்ன போட்டோ எடுத்தியா? அக்கா, நீ எனக்கு தெய்வம் மாதிரி. நான் உன்னை முருகனா பார்க்க நினைக்கேன். அக்யூஸ்ட் ஆக்கி என்ன உள்ள தள்ளத்தான் பாத்தியா? டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்ல. இறங்கி வந்து உன்னை இரு. உன்னை நம்பினதுக்கு என்னை இப்படி மாட்டி விட பாக்குற? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் நகை திருட்டேன்னு சொல்லுவேன். ஏல போய் சொல்லுதேன். விட மாட்டேன்ல. இன்னைக்கு என் கையால தான் சாவு. விடுங்கம்மா. நீ நாசமா போயிடுவல. பாவி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. சைலன்ஸ். வெரி வயலண்ட் லேடி. இங்க நீங்க நடந்துக்கிறத பாக்கும்போது நீங்க தான் இந்த குற்றத்தை செஞ்சிருப்பீங்கன்னு இந்த கோர்ட் நம்புது. ஐயா, ஐயோ. ஆகையால் உங்களுக்கு குறைந்தது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. ஐயோ, ஐயா, வேணாங்கய்யா, ஐயா. சந்திரபாண்டி, இத பாரு. உன்னை நான் விட மாட்டேன்ல. உனக்கு ஏன் கையால தல சாவு. வரல. ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. 10 வருஷம் சீக்கிரம் போயிடுவேன். விட மாட்டேன்டா. பாத்துருவோம்டா. நீ நானு பாத்துருவோம். சண்முகம், நாங்கள் 2 பேரும் முன்னாடி போகிறோம். ஆட்டோ அங்கே நிற்குது. நீ இவங்களை ஆட்டோ எடுத்து விட்டுட்டு வந்துடுறியா? வாழை வெட்டுகளே. என்னலே என்ன அப்படியே சுரு 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 சுருன்னு இருக்குமே. அடுப்புல பார்த்த ஈய சட்டி மாதிரி அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்குமே. எப்படி இந்த சௌந்தரபாண்டியோட திருவிளையாடல்? எப்படி 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 கொள்ளக்கேசு கொலைக்கேசு அம்பட்டியும் என் மேல தூக்கி போட்டு நீ ஜெயில போட்டுருவியா? இப்ப நான் சுதந்திரமா சந்தோஷமா இந்த வெளியில தான் நிக்கேன். உங்களால என்ன செய்ய முடிச்சு? நிரந்தரமா விடுதலை ஆயிட்டு தான் நினைக்காதீங்கப்பா. நிரந்தர விடுதலை தான்லா. எடா, நீ நீதிபதியே தப்பா பேசுறாப்புல இருக்கி. இங்க இந்த சௌந்தரபாண்டிய உள்ளார போடுற மூலக்கர ஆறுகளா இருக்கா பெரும்பையில இல்ல. எப்படி எப்படி நீ உன் அம்மைய வெளியில கொண்டாந்து ஊரு முன்னாடி நிறுத்தி எங்க அம்மா தப்பே பண்ணல, அவ எவன் கூடவும் ஓடியே போல, சூழ்ச்சி பண்ணது துரோகம் பண்ணது எல்லாம் இந்த சௌந்தரபாண்டி தான் அப்படின்னு ஊரை குட்டி சொல்ல போறேன். அப்படித்தானே? இப்ப என்னாச்சு? இந்த சௌந்தரபாண்டி சும்மா அப்படியே கின்னு நினைக்காளா?
என்னை எப்படி நீ கிண்டல கூப்பிடுவ? மாமனாரே அப்படின்னு தானே? இப்ப நான் அவனை கிண்டலா கூப்பிடலாம்ல? டர்லே ரொம்பையிலே மருமகனே, நீ ஆசைப்பட்டது எதுவும் ஒரு நாளும் நடக்காதுலே. 20 வருஷமா அங்க உள்ளார கடக்காலே அந்த முட்டாளி சூடாமணி. அவ ஒரு நாளும் வெளியில வரவே முடியாது. ஒரு நாள் வருவா, ஆனா உசுரோட இல்ல, பொணமான வெளியில வருவா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு போன் பண்ணி வேற மிரட்டுதா. ஒரு ஆணியாவது ஒன்னால இங்க புடுங்க முடிஞ்சதா? இது கோர்ட்ல அடிச்சுதான் பாக்கட்டுமே. அப்படியே உன்னை அரெஸ்ட் பண்ணி அடுத்த கேஸா இதே கோர்ட்ல போட வச்சு உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. வைக்குண்டா, நீ இருக்கிற லெவலுக்கு நீ எல்லாம் ஏன்ட்ட சவால் விடுத? மறுபடியும் சொல்லுதே, ஓம் பொண்டாட்டி கடைசியா செத்த பணமாத்தான் ஜெயில இருந்து வெளியில வருவா. நீ வேணா பாரு, அந்த நேரத்துல ஓடி போனவ பணம்னு உன் கூட நிக்க ஒரு பய வரமாட்டான். தனி பணமா தெருல தான் கிடப்பா. புரியுதா? அடிடா அவனை. தப்பா பேச, யார பார்த்து தப்பா பேச? நிச்சயம் என்கிட்ட இருக்கல உனக்கு தண்டனை. நீ அரெஸ்ட் ஆகி உள்ள போய் தூக்கல தொங்கணும். இல்ல உன் சாவு என் கையில தான். எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? அந்த ஆள் அடிச்சா ஒண்ணுமே சரியாகாது. நாம அடிதடியால ஜெயிக்க முடியாது சண்முகம். இந்த ஆள் அடிச்சா நீ பிரசிடென்ட் ஆன, இந்த ஆள் அடிச்சா நான் தர்மகர்த்தாவா ஆன. யோசிக்கவே மாட்டியா நீ? மரியாதையா வந்து சேரு. வா வாடா. இல்லை, நாசமத்து போறவன நீலாம் நல்லாவே இருக்க மாட்டல, நாசமா போயிருவல. புல்லு பூட்டு கூட முளைக்காத இடத்துல மண்ணோட மண்ணா மக்கினால சாவ போற, புழு புழுத்து சாவ போறல நீ. இது என் சாபல, இது என் சாபம். கேட்டுக்கல. டேய், ஒரு பாவம் அறியாத எங்க குடும்பத்தை இந்த பாடுபடுத்துறீல. உன்னை அந்த முருகன் கேப்பால போல. அந்த முருகன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கானே அவன். அதனாலதானே என் பக்கம் அவன் நியாயத்தை சொல்லியிருக்கான். பொழப்பத்த பயன் உன்னோட கண்ணீர்ல இந்த சவுந்தர பாண்டிய வசியப்படுத்தாது. நீ வேணா பாருல, நான் சொன்ன மாதிரி ஒரு சூடாமணி பொணமா தர இந்த ஜெயில வருவா. எல்லாம் மொத்தமா கொளுத்தா விட மாட்டல. சண்முகம், சண்முகம், வாடா சாப்பிடலாம். மாமா நீங்களும் வாங்க. வீரா, நீ மாமாவுக்கு சாப்பாடு போட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நான் போய் சண்முகத்தை கூட்டிட்டு வரேன்.
நீ வர பாருல, நான் சொன்ன மாதிரி அவன் சூடாமணி பொணமா தர இந்த ஜெயில விட்டு வெளியில வருவா. சவால் விட்டு சொல்ற உங்க அம்மா பொணமா தான் வெளியில வருவா. டேய், சாப்பிடாம இங்க என்னடா பண்ற? இல்லை கொஞ்ச நேரம் தனியா விட மாட்டீங்களா? ஏன்னா பச்சை குழந்தையா பசியா வந்து சாப்பிட மாட்டேனா போல. வா வாடா, நான் உன்கிட்ட பேசணும். வா. உட்காரு. டேய், சந்தோஷம் சாம்பிராணி போக மாதிரி எல்லாருக்கும் பரவும். துக்கம் பொண்ணு மாதிரிடா. ஒளிச்சு வச்சா செப்டிக் தான் ஆகும். ஏன் இப்படி விலகி விலகி போற? கடைசியில நான் ஒன்னுத்துக்கும் ஆகாம போயிட்டல்ல. உன் அப்ப இந்த வாட்டியும் தப்பிச்சிட்டாம்ல அப்படின்னு யார் சொன்னா? ஆறு சொல்லணும். உண்மையை நிரூபிக்க ஒவ்வொரு வாட்டியும் போராடுதோம். அவனும் ஒவ்வொரு வாட்டியும் தப்பிச்சுட்டு தானே இருக்கான். இல்ல ஒன்றும் செய்யாத குத்தத்துக்காக என் அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெயில தவிக்கிற தவிப்ப நினைச்சு எப்படி வலிக்குதுன்னு தெரியுமால? என் அம்மைக்கு விடிவு காலமே கிடையாதா? கடைசி என்ன சொன்னா கேட்டல? அந்த ஜெயில இருந்து என் அம்மா போனமாதான். இது இன்னைக்கு நேத்து தொடங்கின போராட்டமாடா? 20 வருஷ யுத்தம். அத்தை இவ்ளோ நாளா தனியா போராடிட்டு இருந்தாங்க. நாம இப்பதான் கொஞ்ச நாளா கூட இணைஞ்சிருக்கோம். அந்த ஆளும் சாதாரண கிரிமினல் இல்ல, பார்ன் கிரிமினல். பிறந்த நிமிஷமே கிரிமினலா பிறந்த ஆளு. கிட்டத்தட்ட 60 வருஷ கிரிமினல் வாழ்க்கை. செடியா இருந்தா புடுங்கி போட்டுடலாம், அவன் மரம். வெட்டி அழிக்க நிச்சயம் நாள் ஆகும். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எம்பிட்டு நாளு தப்பு செஞ்சது இவன், ஆனா தண்டனை அனுபவிக்கிறது ஏன் அம்மையா? டேய், இது கொஞ்சம் பெசகினாலும் திசை மாறிடக்கூடிய விஷயம்டா. நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாலும் நம்ம குடும்பம் நாசமா போயிடும். அந்த ஆளு உன்னை உணர்ச்சி வசப்பட வைக்கதான் போராடிட்டு இருக்காரு. ஒரே ஒரு வெட்டு, அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்புறம் இந்த குடும்பம் அந்த ஆளு அதுதான்டா எதிர்பார்க்கறான். நாம அடி வாங்கறது, அவமானப்படுறது, இது எதுவுமே முக்கியம் இல்லடா. இந்த தடவை தோத்துட்டா அடுத்த தடவை ஜெயிச்சுக்கலாம். ஆனா ஜெயிக்கணும் சண்முகம், அதுதான் முக்கியம். நீயோ நானோ அத்தைய வெளியில கொண்டு வராம விட்டு போறதில்ல. அத்தையோட கெட்ட பேரை சரி பண்ணாம ஓயவே மாட்டோம்டா. அதுக்கு பொறுமை வேணும்டா. அதுதான் உன்கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன். நீ தனி ஆளு கிடையாதுடா. உன் கூட நான் நிக்கிறேன். நாம தான் ஜெயிப்போம். அதுக்கு முன்னாடி நீ ஜெயிலுக்கு போயிட்டா மறுபடியும் அந்த ஆள் தானே ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். செஸ் ஆட்டத்துல ஜெயிக்கிறதுக்காக நாம சைடு ஆட்களை பலி கொடுப்போம். ஏன்னா கடைசி வரைக்கும் ராஜா ராணியை காப்பாத்திட்டா போதும், ஜெயிச்சிடலாம். ஆனா இந்த போராட்டத்துல ஒருத்தரை கூட நாம பலி கொடுத்துட கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அந்த ஆளை பார்த்தல்ல, அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக யாரை வேணாலும் பலி கொடுக்க தயாரா இருக்கான். கடைசி பலியா அவன் கூட பிறந்த அக்காடா. சீ, அவனுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. ஆனா நமக்கு நம்ம குடும்பம் தானே முக்கியம். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்டா, சந்தோஷமா வாழணும். அதுக்கு தாண்டா இவ்ளோ போராட்டமும். புரியுதா உனக்கு? போராடுவோம், ஆனா சட்டப்படி போராடுவோம்.
வெட்டு குத்துன்னு ஆரம்பிச்சா யார் செத்தாலும் நமக்கு தாண்டா பாதிப்பு. ப்ளீஸ்டா, என் தங்கம்ல, நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? டேய் சரின்னு சொல்லு, கேப்பியா மாட்டியா? ம்? அப்பாடா, இப்பதாண்டா நிம்மதியா இருக்க. சரி வா, உள்ள உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க. ம், நீ வந்ததா சாப்பிடுவாங்க. வா போலாம். ம். ஓ பொண்டாட்டி கடைசியா செத்த பணமாத்தான் ஜெயில இருந்து வெளியில வருவா. அந்த நேரத்துல ஓடி போனவ பணம்னு உன் கூட நிக்க ஒரு பய வரமாட்டான். மாமா 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 எங்க இருக்கீங்க? வாங்க மாமா. மாமா சுடாமணி, சுடாமணி, சுடாமணி. சுடாமணி வந்துட்டியாத்தா? ஒரு வழியா வந்துட்டியா? வந்துட்டியாத்தா? எங்க வந்த? நான் இன்னும் அதே நரகத்துல தான் வெந்துகிட்டு இருக்கேன். நான் அங்கேயே கிடந்து சாகணுமா? ஐயோ, என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டே வரமாட்டியாளா மாமா? இல்லத்தா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் கூட்டு வந்துடுவேன். தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாமா. 20 வருஷ நரகம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க என்னை அங்க விட்டு வச்சிருக்க போறீங்க? சொல்லுங்க மாமா. என்னையும் வெளியில கூட்டிட்டு வர மாட்டீங்களா மாமா? நான் ஜெயிலையே கடந்து செத்து போகணுமா? நான் போனமாதான் வெளியே வருவேனா? ஏத்தா, அப்படிலாம் ஒண்ணு இல்லத்தா. கூடிய சீக்கிரத்துல நான் கூட்டு வந்துருவேன்தா. போற வெண்ணத்துக்கு நான் அங்கேயே கிடக்க. ஓடி போன சூடாமணி, ஓடுகாலி சூடாமணின்ற பேரோட நான் சாகணுமா? இல்லத்தா. அந்த சவுந்தர பாண்டி கொடுத்த பட்டத்துல இருந்து என்ன காப்பாத்தவே மாட்டீங்களா? இல்லத்தா, நான் காப்பாத்துறதா, நான் காப்பாத்துறேன். ஏத்தா, அப்படிலாம் ஒண்ணு இல்லத்தா, நான் காப்பாத்துறதா. எவ்வளவு சீக்கிரம் மாமா? 20 வருஷம். இதுக்கு மேல இன்னும் எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு? அப்பனும் மகனுமா இருந்தும் கூட என்னைய காப்பாத்த முடியலல்ல, என்னைய மீட்டுட்டு வர முடியலல்ல. வார்த்தையால கொல்லாதத்தா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லத்தா. நான் போறேன், செத்து போறேன். ஏத்தா, ஓடுகாலியா, கொலகாரியா, பெத்த பிள்ளைங்க மூஞ்சிய பார்க்க முடியாம செத்து சுண்ணாம்பா மண்ணோட மண்ணா போறேன். என்னத்தா? என்ன நீங்க காப்பாத்த மாட்டீங்க, சத்தியமா காப்பாத்த இல்லத்தா, மாட்டீங்க. இல்லத்தா. நான் போறேன் மாமா, நான் போறேன். ஏத்தா, ஏத்தா, சுடாமணி, சுடாமணி, ஏத்தா, என்னாச்சு? ஐயோ, ஏத்தா, எந்திரித்தா, ஒண்ணும் இல்லத்தா. ஏத்தா, உன்னைய விட்டுற மாட்டேன்தா, நான் இருக்கேன்தா. சம்பவம் இருக்காத்தா, பாத்தா, உன்னை நாங்க பாத்துக்கிறோம்தா, நல்லா பாத்துக்கிடுவோம், நல்லா பாத்துக்கிடுவோம்தா. ஏத்தா, அழாதத்தா, அழாதத்தா, ஏத்தா, அழாத, நான் இருக்கோம்ல, சம்பவம் இருக்கான்ல. நீ எந்திரி, நாங்க பாத்துக்கிடுவோம், நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாதத்தா, நீ உன்னை அப்படி விட்டுற மாட்டேன்தா, அப்படி விட்டுற மாட்டேன்தா. ஏத்தா, அப்படி விட்டுற மாட்டேன்தா. என்னாச்சு? இல்ல, என்னாச்சு உனக்கு? வந்தால இல்ல, சூடாமணி வந்தால இல்ல, இப்ப சூடாமணி வந்தால. என்னாச்சு உனக்கு? ஆறு வந்தா? வந்தால, உங்க அம்மா வந்தால. உங்க அம்மா வந்தா என் மேல பூசிருக்கிற கரைய துடைக்க மாட்டியா மாமான்னு கேட்டால. சூடாமணி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன், சம்மு இருக்கா, அவன் காப்பாத்துவான். எப்போ? என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் சொப்பனம் கண்டு உளர்த்தியா? அம்மா ஜெயில கிடக்காப்பா. அவன் ஜெயிலே கிடக்கணுமா? அவன் மேல இருக்கிற கரைய துடைக்க முடியாதால. ஜெயிலே இருந்து அவன் செத்து போடுமா? எப்போ? ஏதோ கனவு கண்டு கண்டதை உளராத. பிள்ளைகள்லாம் உள்ள தூங்குதாளுவ. நீ பாட்டு கூப்பாட்டு போட்டு அவங்க எல்லாம் எழுப்பி விட்டுறாத. அந்த கெட்ட பேரை நம்ம துடைக்கலன்னு வை. அவ போனமா இந்த ஊருக்குள்ள வந்தா கூட 4 பேர் வரமாட்டாள் அவளை தூக்குறதுக்கு. நம்ம 2 பேர் தான் ஆனாதே அடிக்கணும். ஓ, என்னப்பா பேச்சு பேசுத நீ? ஏன் வாழ்ற நேரத்துல சாவை பத்தி பேசிட்டு இருக்க? நான் பாத்துக்கிட்டது எல்லாத்தையும் நீ வாயை மூடி சும்மா இரு போதும். கண்ணை மூணாலே அந்த சவுந்தரபாடி தானே என் கண்ணுக்குள்ள வாரான். எரியுதுல, என் வயிறு எரியுதுல, என் வயிறு எரியுது. என்ன ஆட்டம் ஆடி இருக்கா அவன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியல அவனா, அவனை உன்னால ஜெயிக்க முடியல. விட மாட்டாள,
விட மாட்டா. அவளை நிம்மதியா இருக்கவே விட மாட்டாவ. அவ இருக்கிற வரைக்கும் சூடாமணிய வெளியே கொண்டு வரவே முடியாது. ஏன் சூடாமணி அவ பேரோடய சாப்பிடுமா? அவ்வளவுதானால ஒரு நாள் முடியும். கிழட்டு பயிலா போயிட்டவன் இளந்தாரியா இருந்தேன்னு வை ஒண்ணு மாதிரி அவன் தலையை சீவி கொண்டு வந்திருப்பாளே. இல்ல இனிமே உன்னை நம்பிலாம் ஒரு பிரயோஜனம் இல்ல. நானே போறேன். அந்த நாதாரி பைய தலையை அறுத்து கொண்டு வரேன். நானே போறேன். என்னலாம் பண்ற? என்ன விடுங்க அண்ணா. எப்போ அம்மாக்காக பழி வாங்க வேண்டியது என் கடமை, பிள்ளைங்களை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அவனை நான் பார்த்துக்கிட்டேன். நீ முதல்ல படு. நீ படுங்கல. படு. பிள்ளைங்களாம் தூங்குதாலும் சொல்லுத. படு. கண்ண முன்னாலே அவன் தாளா வாரான். என்ன பேச்சு, எவ்வளவு ஏளனம், எவ்வளவு அவமானம். அவன் உயிரோடவே இருக்க கூடாதுல. அவன் செத்தாதான் நம்ம குடும்பம் ஒப்பேரும். அப்பதான் சூடாமணி வெளியே கொண்டு வர முடியும். அவன் சாவலதால இந்த வீட்டோட சந்தோஷமே இருக்கு. அவனை சாவடி சாவணுல அவன்.